சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். இந்த கட்சியை சார்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு முன்னாடி போட்டிருக்க பேரிகார்டு அவங்களுக்கு வழி கொடுத்துருக்கு. நம்ம ஆட்கள் அவங்களுக்கு உதவி பண்ணி கொடுங்க. நீங்களே நின்றுட்டீங்களா அவங்க நிற்கிறதுக்கு இடம் இருக்காது. அதே போன்று மேடையில் வேண்டுகோள் வைக்கிறோம், தயவு கூர்ந்து நாங்கள் நீ ஏறாத நான் யாரும் சொல்லக்கூடாது. நீங்களே முழு ஒத்துழைப்பு தந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக வழிநடத்தி தருமாறு உங்களை பணிவன்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த உள்ள யாரும் நிற்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லி தான் இந்த பேரிகார்டு போட்டிருக்கு. அப்புறம் நாங்கள் இங்கே நிற்காது அங்கே நிற்காத சொன்னால் நல்லா இருக்காது. யாரும் அந்த கிருஷ்ணமூர்த்தி அவங்களெல்லாம் அப்படியே உள்ள அந்த சைடு. இது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு போடப்பட்ட பேரிகார்டு. அந்த மாநில பொறுப்பில் உள்ளலாம் இடம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நாளைக்கு தப்பாயிடும். அப்புறம் நம்ம அழைச்சிட்டு அவங்களுக்கு இடம் கொடுக்கலாம் தவறாயிடும் தான் இங்கே உள்ளே வந்திருக்குது. அதே மாதிரி அவர் அண்ணன் கழக பொதுச் செயலாளர் பேசும்போது கொடிகளை இறக்கிட்டு அப்புறமா நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம். இல்லைனா பேசும்போது பின்னாடி இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, மறைக்கும். தயவு கூர்ந்து யாருக்குமே நம்ம கூட்டணி கட்சியிலிருந்து பல பேர் வராங்க. நம்மளும் நிற்கணும், அவங்களும் நிற்கணும். நீங்களே முடிவு பண்ணுங்கள். நாங்கள் மேடையில் இவங்களை ஏறாத அவங்கள ஏறாத சொன்னால் நல்லா இருக்காது. அவங்களும் கூட்டணியிலேருந்து அதிக அளவில் எண்ணிக்கையில் வராங்க. நம்மளும் நின்றுட்டால் மேடை கழக பொதுச்செயலாளர் அந்த நேரத்தில் வருத்தத்தை ஏற்படுத்துகிற நிலைமையை உருவாக்க வேண்டாம். அதனால தான் இப்படி போட்டிருக்கு. மேடை ஸ்டெப்பு 1, 2, 3 போட்டு வச்சுருக்கு. நீங்களே அதை சரி செய்யுமாறு உங்களை பணியன்படி கேட்டுக்கொள்கிறோம். தயவு கூர்ந்து அண்ணா பிரதான சாலையில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள், செயல் வீராணைகள், கூட்டணி கட்சி சார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் மேடைக்கு முன்பு வருமாறு உங்களை பணிபுரிய வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட கழக செயலாளர் வந்துட்டு அவங்க மேலே வாங்க. தயவு சேர்ந்து இந்த முருகா உள்ள இது பாரு, அங்கே யார் யாருங்க எல்லாம் கொஞ்சம் இனி அந்த பக்கம் ஒருத்தர் எல்லாருமே அங்கே நின்றுட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சைடு. வருகை தந்திருக்கின்ற ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கிற எல்லா மாவட்டத்தையும் இங்கே இருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர் பார்க்கணுன்னு மெயின் ரோட்டில் நிற்க வேண்டாம். தயவு கூர்ந்து மாவட்ட செயலாளர் மேடைக்கு வந்துட்டாங்க, மாநில வந்துட்டாங்க. நீங்கள் தயவு கூர்ந்து மாவட்ட செயலாளருக்காக அங்கே வெயிட் பண்ண வேண்டாம். மேடைக்கு முன்பு வருமாறு உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் 5 நிமிடத்தில் ஆர்ப்பாட்ட கூட்டம் நடைபெற உள்ளதால் இன்னும் 10 நிமிஷத்தில் கழக பொதுச் செயலாளர் வருகை தர உள்ளார்கள். ஆகவே தயவு கூர்ந்து அண்ணா பிரதான சாலையில் நிற்கிறவங்களாம் இங்கே முன்னாடி வாங்க. பாரதிய ஜனதா சேர்ந்த அண்ணா அது யார் சொல்லிட்டீங்கன்னா அவங்கள மட்டும் நீங்க மேடைக்கு சொல்லுங்க.
சஞ்சீவ் மேடைக்கு வந்துருப்பா. டிஎன் பாலாஜி வடசென்னை மேலே வாங்க. வந்துட்டாப்ல என் கூட வாங்க. சஞ்சீவி எங்கப்பா? சஞ்சீவ் வந்துருங்க. டிஎன் பாலாஜி வடசென்னை வந்துருங்க. வேறு யார் மாவட்ட தலைவர் வந்துருங்க, மேலே வாங்கப்பா. பிஜேபி சார்ந்த மாவட்ட தலைவர்கள் மேலே வாங்க. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க வந்துட்டா. ஏங்க சண்முகம் இப்படி வாங்க, இப்படி முன்ன பக்கம் வாங்க. ஜோ எல்லாம் முன்னாடி வாங்க. தயவு கூர்ந்து இந்த மேடைக்கு இந்த பக்கம் யாரும் நிற்க கூடாது. கொஞ்சம் கொடி இறக்குவீங்களா? பின்னாடி இருக்கும்ல, கூப்பிடுறதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் இறக்குங்க, அப்புறமா பிடிச்சிக்கலாம். பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியல, கொஞ்சம் இறக்குங்க. நான் பின்னாடி உங்களை வர சொல்கிறதுக்காக கேட்குறேன். இந்த மாதிரி அப்போ இந்த பக்கம் எல்லாம் ஏன்பா இங்கே எல்லாம் முன்பக்கம் மேடைக்கு முன்னாடி வாங்க. அவர் தயவு செய்து அவர் செந்தமலை உள்ள வர சொல். வாங்க, நீங்கள் வாங்க. ஏப்பா நீங்கள் கொஞ்சம் மேலே வாங்க. தெரியுதுப்பா தம்பி. ஹரி அங்கே நில்லு. நான் உனக்கு இவ்வளோ சொல்கிறேன், நீங்கள் அப்புறம் நீங்கள் அந்த பாருங்க கொஞ்சம் எல்லாம் பின்னாடி. தயவு கூர்ந்து அந்த பேனரை கொஞ்சம் இறக்குங்க. பின்னாடி உங்களை கூப்பிடுறதுக்காக சொல்றேன், கொஞ்சம் இறக்குங்க. கொஞ்சம் பேனர் இறக்குங்க, கொஞ்சம் பேனர் இறக்குங்க. குட்டி இந்த அண்ணா மெயின் ரோட்ல இருக்கலாம், உள்ள வாங்க. அண்ணா பிரதான சாலையில் நிற்கின்ற அனைத்து கழக நிர்வாகிகளும் முன்னாடிகளும் செயல் வீரர்களும் முன்னாடி வாங்க. மேடைக்கு முன்பு வாங்க. எல்லாம் அந்த கடைசியில் நின்று அவரு எங்க ஒரு நிமிஷம் தம்பி விடுங்க. வாங்க மூடி யாரு தம்பி நீ நில்லுங்க தம்பி. உள்ள பாருங்க சொல்றேன். நீ அப்புறம் நீ வெளில வாங்க.
தேசிய ஊடகத்தில் இருக்கிற கேமரா மறைக்கிற மாதிரி முன்னாடி கொடி பிடிக்காதீங்க, பேனர் பிடிக்காதீங்க, கொஞ்சம் கொடியை சைடில் பிடிச்சிங்க. ஊடகத்தோட கேமரா இருக்குது, அது மாதிரி அவங்களுக்கு மறைக்காம, ஐயா உங்களுக்கு தான் கொஞ்சம் கை தூக்கி ஃபோனை வச்சு பிடிக்கிறது, கேமராவை மறைக்காதீங்க. பிரதர் உங்களுக்கு தான் பிரதர், கேமரா வச்சு பிரதர் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, கேமரா கீழே இருக்குங்க பிரதர், பின்னாடி ஊடகத்தை கவரேஜ் கொஞ்சம் தயவு செஞ்சு கொடி பிடிக்கணும், எல்லாம் சைடில் வந்துங்க. நீங்க அண்ணா காளிதாசனே அவர் சஞ்சீவ் வந்துட்டாரா? பாமக யாரு வாங்க, அவங்க வந்தா நீங்க எல்லாம் நான் நிக்க வச்சு போனீங்க. இப்படி வந்தா எல்லாரும் கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. கொஞ்சம் சொல்லுங்களா? அவர் சஞ்சீவ் மாவட்ட, நீங்க மாநிலம் அவங்களே 10 பேர் நிற்கிறாங்க, மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. யாரா நிற்கணும்னு சொன்னா நீங்க தான் சொல்லணும். எங்க கொஞ்சம் அந்த மீடியாவுக்கு தெரியலையா, கொஞ்சம் உதவி பண்ணி கொடுங்க. இப்படி கொஞ்சம் கோச்சிக்காம கொஞ்சம் உதவி பண்ணி, மீடியா தெரியல, நீங்க கொஞ்சம் உதவி பண்ணி கொடுங்க. பாருங்க, இந்த இடது பக்க சந்தில போய் நிக்கிறாங்க. அந்த ஏங்க ஷேக் அலி இங்க வா, அந்த பக்கம் இருக்கலாம் முன்னாடி, அந்த க்ளோஸ் பண்ணுங்க. அந்த பக்கம் யார் வர்றதே உள்ள, க்ளோஸ் பண்ணுங்க. ஏங்க நரேஷ் எல்லாம் இப்படி, சந்துரு எல்லாம் இப்படி வாங்க. அங்கே நடத்துகிற கூட்டம் இப்படி வாங்க, முன்னாடி வாங்க வாங்க வாங்க. ஏன்னா அது தெரியாதுங்க. ஏங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க, ஸ்டேஜ் முன்னாடி வாங்க. தயவு கூர்ந்து வருகை தந்தவர்கள் பிளாட்ஃபார்ம்ல நிற்காத உள்ள வாங்க. அந்தந்த வட்ட செயலாளர், பகுதி செயலாளர்கள் நம்ம எந்த அளவுக்கு பெருந்திரளா கூடியிருக்கோன்றத மீடியாக்களுக்கு, ஏன்னா பெரும்பாலான ஊடகங்கள் நம்ம சரியா பிரசுரிக்கிறது இல்லை. அதனால நம்ம கட்சி சார்பா, நம்ம கூட்டணி சார்பா போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்கிறாரு. கொஞ்சம் கொடியை ஒரு முறை இறக்குங்க, கொஞ்சம் கொடி இறக்கிட்டா அவர் போட்டோ எடுத்துக்குவார். தயவு கூர்ந்து வருகை தந்திருக்கிறவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், எல்லா தலைமை கழக நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளரும் மேடைக்கு வந்திருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு மேலே வரணுன்றது வேண்டாம்.
அதே மாதிரி பிளாட்ஃபார்மில் இடதுபுறமும் வலதுபுறமும் 2 பிளாட்ஃபார்ம் நிற்கிறீங்க. இந்த பக்கமும் எல்லாம் நிற்கிறீங்க. வந்த நோக்கம் என்ன? இந்த ஆர்ப்பாட்டம் மிக மிக முக்கியமான ஆர்ப்பாட்டம். நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு தரனால் இது முழுமையாக திருப்தியாக இருக்காது. தயவு கூர்ந்து நரேஷ், ஏய் இங்கோ இப்படி வாங்கப்பா, இந்த பக்கம் வாங்கப்பானா நீங்களே போய் இப்படி தான் என்ன அர்த்தம்? பாரு பின்னாடி அந்த பக்கம் உள்ள வாங்க. தயவு கூர்ந்து இன்னும் 5 நிமிடத்தில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், கழக பொதுச் செயலாளர், நாளைய தமிழக முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் வருகை தர உள்ளார்கள். ஆகவே தயவு கூர்ந்து அங்க கடைசியில் நிற்கிறோம், உள்ள வாங்க. இடதுபுறமும் வலது பக்கம் பிளாட்ஃபார்ம் நிற்கிறாங்க. தயவு கூர்ந்து உள்ள வாங்க. நீங்க ஒத்துழைப்பு தாங்க, வேண்டுகோள் வைக்கின்றோம். தயவு கூர்ந்து ஒத்துழைப்பு தாங்க. இல்லை இங்கே எதுவுமே அவர் விதத்தில் எல்லாம் பின்னாடி போயிடணும். நான் வந்துடுறேன். யாருமே இந்த அவர் பாயிண்ட் இல்லை. யாருமே கொஞ்சம் அண்ணே கொஞ்சம், ஏன்னா அவர் பாயிண்ட்ல எதுவுமே நிற்க முடியாது. அதனால அவர் வந்து அது மேலே வா மணிமாரா. ஏப்பா அரி, நீங்கள் அங்கே நின்று வரவங்களுக்கு பாருங்க. பாஸ்கர், தங்கராஜ், எதுக்கு வந்தோம்? கூட்டம் அங்கே நிற்பாங்களா இங்கே நிற்பாங்களா? எதுக்கு வந்தோம்? பாருங்க இடதுபுறம் அவ்வளோ பேர் நிற்கிறீங்க. கொஞ்சம் இந்த சுரேஷ் தம்பி, நிர்மல் எல்லாரும் இவ்வளோ வருஷம் இப்படி வாங்க. சுரேஷ் எல்லாம் இப்படி வாங்க. பாபு எல்லாம் அவங்க போங்க. வணக்கம்.
வேண்டான்ட்டு ஏதாவது சொன்னேன். என்னத்தான் இங்க கேக்குறீங்க? எல்லாருமே இங்க போட்டா அப்புறம் வண்டி தண்ணி தான் வச்சிருக்குமாப்பா, 1000 கணக்கில் வச்சிருக்க, 10,000 பாட்டில் வச்சிருக்கு, யார் வேணா எடுத்துக்கலாமே. தண்ணி பாட்டில் எடுத்து கொடுப்பா. தயவு கூர்ந்து மேடையில் கழக பொதுச் செயலாளர் அவர் இந்த மைக் போடியம் ஆண்டு அவர் இருக்காரு. மற்றவங்க கூட்டணி கட்சி
இந்த மாதிரி தள்ளு முள்ளு வந்தால் நிற்க முடியாது. மாவட்ட செயலாளர் வலது பக்கம் 4 பேர், இடது பக்கம் 4 பேர் நில்லுங்க. கூட்டணி கட்சி வந்திருக்காங்க, அவங்களுக்கு முக்கியமான நிர்வாகம் யாரும், அவங்களுக்கு கொஞ்சம் வழி கொடுங்க. அந்த நேரத்தில் போய் இந்த மாதிரி நின்னா அவர் உள்ளே கூட வர முடியாத நிலைமை வந்துடும். தயவு கூர்ந்து சதா வா. அப்போ நம்மளே இப்படி பண்ணால் அப்புறம் யார் நிற்பாங்க? அவங்களுக்கும் போய் வழி கொடுங்க. வா. நீங்கள் ஏங்க உங்கள் அவர் ஏதோ சஞ்சீவி எங்க வர சொல்லுங்க. அவரை எப்படிங்க யாருக்கு பட்டாளமாட்சி முத்துக்குமார் அவர் ஜெயராமன் அங்கே இருந்தார். வா யார் யாருன்னு சொன்னால் நம்ம எல்லாம் அவங்கள மட்டும் இது பண்ண சொல்லுவோம். சஞ்சீவி யாருன்னு சொன்னீங்கன்னா நான் அவங்களுக்கு அப்புறம் நான் முக்கியத்துவம் கொடுக்கல. அதாங்க நீங்கள் வாங்க. ஆமாம் நான் ஆரம்பிச்சிருந்தேன். அவர் வரும்போது யார் வருவது? Jayaprakash, Vice President. I have been appointed here above Nagaraj. Malad. Jayaprakash, Vice President, BJP. தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், போதைப் பொருட்கள் புழக்கம், விலைவாசி உயர்வு முதலியவற்றை கட்டுப்படுத்த தவறிய நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னும் 5 நிமிடத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு கண்டன உரை ஆற்ற வருகை தர இருக்கின்ற கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழக முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இன்னும் 5 நிமிடத்தில் வருகை தர இருக்கின்ற காரணத்தினால் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது வருகை தந்திருக்கின்ற ஜனநாயக கூட்டணி கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும் வருக வருக வரவேற்று கழக அமைப்பு செயலாளரும் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் அருமை அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்றுவார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கட்சிகள் ஒருங்கிணைந்து நடத்தும் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பாலியல் வன்கொடுமைகள், அது மட்டுமில்லாமல் போதைப் பொருட்களால் தமிழகமே தள்ளாடுகின்ற ஒரு நிலையும், இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறிய கொடுங்கோல் ஆட்சி நடத்தி, சர்வாதிகார ஆட்சி நடத்தி, இன்னும் மே மாதத்தில் கோட்டையை விட்டு வெளியேற இருக்கின்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன உரை ஆற்றவிருக்கின்ற நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் இன்னும் 2 மாதத்திலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள
நம்முடைய பாசத்திற்கும் அன்புக்கும் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கண்டன உரை ஆற்ற இருக்கின்றார்கள். வருகின்ற தோழமை கட்சியை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும், பொறுப்புகள் வகிக்கின்ற அனைத்து சகோதர அத்தனை பேருக்கும், பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு உண்டான அந்த எழுச்சியை பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே மீண்டும் நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே மறவதற்கு ஒரு அச்சாரமாக விலகி கொண்டிருக்கின்றதை இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்று தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அலைக்கடல் என வங்கக்கடலே இங்கே வந்துவிட்டது என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஆர்ப்பரிக்கின்ற அளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அன்பு சகோதரிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த நண்பர்கள் அனைவரும் இங்கே ஒருங்கிணைந்து இங்கே வருகை தந்தபோது ஒன்று மட்டும் நம் அனைவருடைய அந்த எண்ணம், அனைவருடைய அந்த குறிக்கோள், அனைவருடைய லட்சியம், தமிழ்நாட்டு மக்களுடைய லட்சியம், ஸ்டாலினே நீ ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், கோட்டை விட்டு வெளியேறு என்கின்ற அளவிற்கு இன்றைய தினம் அலைகடல் என திரண்டு வந்திருக்கின்றீர்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் ஆட்சியை நடத்தினார்கள். சட்ட ஒழுங்கு சீர்கேடு, மக்கள் நிம்மதியாக அமைதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, தினந்தோறும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. ஆனால் இந்த அரசை பொறுத்தவரை 2 விஷயங்கள், இந்த கொடுங்கோன்மையான அரசை பொறுத்தவரை 2 விஷயங்கள். ஒன்று, காலையிலிருந்து சாயந்தரம் வரல பொய்யே பேசி பொய்யே மூலதனமாக கொண்டு பொய் மூட்டை புழுகு என்று சொன்னால் அது உலகத்திலேயே ஸ்டாலினைத்தான் இந்த நேரத்தில் நான் சொல்லியாக வேண்டும். ஒரு போட்டோ ஷூட் நடத்துவார்கள், ஆனால் மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேர்தல் வாக்குறுதி ஸ்டாலினை பொறுத்து சொல்லுகின்றார் 90% அளவுக்கு நாங்கள் வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டோம் என்று. அதே சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் சொல்லுகின்றார் 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 393 நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் 55% நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லி அமைச்சர் சொல்லுகின்றார். ஆனால் ஸ்டாலின் 90% சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு முழு பூசணிக்காய் அல்ல, ஒரு இமயமலையே சோத்துல மறைக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரே கட்சி அது இந்த திராவிட மாடல்ல, திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் இன்றைக்கு மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். விலைவாசி ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டு போகின்றது. வீட்டு வரி உயர்த்தினார்கள், பால் விலையை உயர்த்தினார்கள், சொத்து வரி உயர்த்தினார்கள். அது மட்டுமல்லாமல் மின்சார கட்டணம் 3 முறை உயர்த்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்சாரத்தை பொறுத்தவரை மாதத்துக்கு 2 முறை என்பது 1 முறை கணக்கு சொன்னார்கள். சொன்னபடி செய்தார்களா? செய்யவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கேஸ் மானியம் 100 ரூபாய் தருவோம், நாங்கள் கொடுத்தாங்களா? கொடுக்கல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டீசலுக்கு 4 ரூபாய் தருவோம், நாங்கள் கொடுத்தாங்களா? கொடுக்கல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து என்று சொன்னார்கள், ரத்து பண்ணாங்களா? ரத்து பண்ணல. ஏப்பா மைக்கு நல்லா வைக்க வைப்பா, ரத்து பண்ணல. அதே போல இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதிகள், இன்றைக்கு மக்கள் வெந்து நொந்து இன்றைக்கு இருக்கின்றார்கள். ஆனால் வாய் கூசாமல் ஸ்டாலின் என்ன சொல்கிறது தெரியுமா? 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மிச்சப்படுத்திட்டாராம். எவ்வளோ? 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மிச்சப்படுத்திட்டாராம். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் அம்மாவுடைய அரசிலே மாதத்துக்கு 10,000 ரூபாய், அதாவது மளிகை சாமான்கள் உட்பட எல்லாமே வாங்கினா கூட இன்னைக்கு அதே குடும்பம் இன்னைக்கு 25,000 ரூபாய் செலவு பண்ணுது, 15,000 ரூபாய்.
ஆனால் 25,000 ரூபாய் யார்கிட்ட இருந்து வசூல் பண்ணீங்க? மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணி, ஆனால் கொடுக்குறது எவ்வளோ? 1000 ரூபாய். யானை பசிக்கு சோளப்பரி. பெரிய அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு என்ஜினையே கடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய கொள்ளை கும்பல் இன்னைக்கு கடனில் தத்தளிக்குது தமிழ்நாடை பொறுத்தவரை. இவ்வளோ காலம் நம்ம கடன் வாங்கியது பார்த்தா மொத்தம் 10-15 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி. ஆனால் இன்னைக்கு இந்த 4 வருஷத்தில் 5 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி வாங்கி உருப்படியான திட்டங்கள் தமிழ்நாட்டிலே கொண்டு வந்தார்கள் என்றால் இல்லை, ஊதாரி செலவுகள். ஆனால் இந்த கோபாலபுரத்து இந்த கோமான்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை சூறையடித்து லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் இன்றைக்கு குவித்திருக்கின்ற நிலையில் அந்த பணத்தை பறிமுதல் செய்தாலே தமிழ்நாட்டுடைய கடன்கள் எல்லாம் அடைகின்ற ஒரு நிலை இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த கருவூலத்துக்கு வர வேண்டிய பணம் இன்றைக்கு ஒரு குடும்பத்துக்கு, கோபாலபுரம் குடும்பத்துக்கு சென்றிருக்கின்றது. எனவேதான் தமிழ்நாட்டு மக்கள் 5 ஆண்டுகளிலே அவ்வளவு கஷ்டப்பட்ட நிலையிலே அவருடைய இயக்கங்கள் மீண்டும் நம்முடைய கழக பொதுச்செயலாளர் அவர்கள் ஆட்சி கட்டில் ஏறியவனும் அதே போன்று வாக்குறுதிகள், நம்முடைய வாக்குறுதிகள் பார்த்தா குடும்பம் ஒன்றுக்கு கருணைத்தொகை மாதம் எவ்வளோ? 10,000 ரூபாய். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 2,000 ரூபாய். +2 படித்து ரிஜிஸ்டர் பண்ணால் 1000 ரூபாய். பொங்கலுக்கு 5 வருடம் ஆட்சி பண்ணாங்க, 5 பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கணும் இல்லையா? ஆனால் என்ன கொடுத்தாங்க? தேர்தல் வந்தால் தான் மக்கள் வந்து கண்ணுக்கு தெரிவாங்க ஸ்டாலினுக்கு, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. 2021 ஆட்சிக்கு வந்தோன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே முதல் நீட்டை ஒழிக்கலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாதம் 1000 ரூபா தருவோம்னாங்க. ஆனால் 2021 கொடுத்துருக்கணும், 2021 கொடுக்கல. ஆனால் 2024 தேர்தல் வரும்போது தான் கொடுத்தாரு. இப்போ தேர்தல் வர்றதுனால இப்போ தான் வெயில் அடிக்குதான். எப்போ? 2024 தான், 25 தான் வெயில் அடிக்குதான். ஆனால் 2024 வெயில் அடிக்கலை, 2023 வெயில் அடிக்கலை, 2022 வெயில் அடிக்கலை, 2021 வெயில் அடிக்கலை. இப்போ தான் வெயில் அடிச்சது யாரு? ஸ்டாலினுக்கு. அப்போ நான் கேட்குறேன், ஸ்டாலின் பொறுத்தவரையில் 4 வருஷம் அவர் சுயநினைவில் இருந்தாரா இல்லையா? சுயநினைவில் இருந்தாரா இல்லையா? நாட்டில் என்ன நடக்குறது இல்லை, வெயில் எப்போ கூட வரதில்லை. அவர் இப்போ தான் வெளியில் வந்து பார்த்துருக்காரு, ஓஹோ வெயில் வந்துருக்குது, நம்ம வந்து இந்த வெயிலுக்கு பணம் தரணும். 5 வருஷமாக தராதவர்கள் இப்போ வந்து நான் பொங்கலுக்கு தந்திருக்காரு. அதே போன்று வெயிலுக்காக பணம் கொடுத்துருக்காரு. இப்படி மக்களை ஏமாற்றி சுரண்டி அதன் மூலம் வந்து மக்களை ஏமாற்றாம் என்று நினைத்தார். இனிமேலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறாவதாக இல்லை. எனவே தகுந்த பாடத்தை இந்த ஸ்டாலினுக்கு வந்து புகுத்தி அந்த அடிப்படையிலே வந்து ஒரு வரலாறு உண்டு. ஆண்ட கட்சி ஆளுகுது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். திமுகலாம் ஒன் டைம் ஆட்சி பண்ணுவாங்க, போயிடுவாங்க. 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். 1980 புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்தார். 1980 புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்தார். 1984 வந்தார். அதே போன்று 2001, அதே போன்று இப்போ 2016 2016 ஆட்சிக்கு வந்துட்டு மீண்டும் வந்து ஆட்சி அரங்கில் ஏறிய ஒரே கட்சி அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். திமுகவுக்கு அந்த ராசியே கிடையாது. எனவே ஒன் டைம் மக்களை ஏமாற்றி ஒரு பெட்டியை வச்சு அந்த பெட்டியில் வந்து நீங்கள் எல்லாம் மனு போடுங்க, அந்த பெட்டியை நானே திறப்பேன், பூட்டு சாவி எங்கிட்ட தான் இருக்க சொல்லி கோட்டைக்கு எடுத்துன்னு போயிட்டு சாவி வந்து எங்கே போச்சுன்னு தெரில. இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாரு? கனவு காணுங்க சொல்கிறாரு. அந்த கனவு என்னன்னா, உங்களுக்கு வீடு தரேன், வேலை தரேன். 3.5 லட்சம் வேலை வந்து காலி, 4 லட்சம் வேலை காலி இருக்குது. நம்முடைய அம்மாவுடைய அரசில் 4 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த அரசு வேலை. ஆனால் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேருக்கு கூட குறைவாக தான் வேலை கொடுத்தோம். ஆண்டுக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை தரேன். நீங்களே எங்கே கொடுத்தீங்க? இளைஞர்கள் இன்றைக்கி வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தை போக்குறீங்களா? இப்படி ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு கனவு திட்டம் சொல்லி இன்றைக்கி அரசு அதிகாரிகளுக்கு கொண்டு ஒரு வீடு இதை கொடுத்துட்டு என்ன சொல்கிறது? வீடு வேணால் வீடு வாங்கிக்கிங்க, வேலை வேணால் வேலை வாங்கிக்கிங்க, உதவித்தொகை வாங்கிக்கிங்க, முதிர்வு எல்லாமே வேணும். அப்போது 5 வருஷத்துக்கு வாங்கின முன்னாடி என்னாச்சு? எல்லாம் கிழிச்சு போட்டிங்க. அதில்
அதை முழுக்க முழுக்க ஏமாத்துகின்ற வகையில் இன்றைக்கி மக்கள் கனவு ஒரே கனவு காண்றோன்னா மீண்டும் நம்முடைய அம்மாவுடைய அரசு தமிழ்நாட்டிலே மலர வேண்டும், கோட்டை விட்டு ஸ்டாலின் வெளியேற வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஒரே கனவு. அந்த கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் செயல்படுங்கள். விரைந்து வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோழமை கட்சிகளுக்கும் தேடி தாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒப்பாரமிக்காரமற்ற பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இதோ வந்து கொண்டே இருக்கிறார். இதோ வந்து கொண்டே இருக்கிறார். இதோ வந்து கொண்டே இருக்கிறார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார். அண்ணன் எடப்பாடியார் வந்து கொண்டே இருக்கிறார். புரட்சி தமிழர் எடப்பாடியார், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார். வாழ்க வாழ்க வாழ்கவே, புரட்சி தமிழர் வாழ்கவே. கொடியெல்லாம் பின்னால் இருக்கிற ஜனங்களை மறைக்காம இருக்கணும். தயவுசெய்து கொஞ்சம் இருக்குங்க. ஹலோ, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி இன்றைய தினம் தமிழகத்தை மீட்கும் போராட்டம் மிக எழுச்சியாக சென்னை மாநகர பகுதியிலே இன்றைக்கு துவங்கப்பட்டு விட்டது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே முன்னிலை வைக்கின்ற இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ ஆரம்பிச்சவர் திரு விருகை ரவி அவர்களே, இந்த போராட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைமை கழக நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த தலைமை பொறுப்பாளர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைமை பொறுப்பாளர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த
மாநில பொறுப்பாளர்களே, ஐஜேகே கட்சி சேர்ந்த மாநில பொறுப்பாளர்களே, புதிய நீதி கட்சி சேர்ந்த மாநில பொறுப்பாளர்களே, புரட்சி பாரத கட்சியை சேர்ந்த மாநில பொறுப்பாளர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாநில பொறுப்பாளர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியைச் சேர்ந்த மாநில பொறுப்பாளர்களே, இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சியைச் சேர்ந்த மாநில பொறுப்பாளர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே மற்றும் கழக தொண்டர்களே, கழக உடன்பிறப்புகளே, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இந்த 5 ஆண்டு காலத்திலே தமிழக மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மக்கள் படுகின்ற துன்பம், இந்த ஆட்சியாளர் அதை பற்றி கவலைப்படாமல் மக்கள் எக்கேடுகிட்டு போனாலும் பரவாயில்லை, தன் குடும்பம் மட்டும் செழித்து வளர்ந்தால் போதும் என்ற நிலையிலே இருக்கின்ற முதலமைச்சர் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார். இன்றைக்கு மக்களுக்கு விடுவு காலம் பிறக்கின்ற காலம் வந்துவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சியிலே அமர்ந்ததோ அன்று முதல் இன்று வரை எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை, இப்படி தமிழகம் முழுவதும் சர்வசாதாரணமாக கிராமத்தில் இருந்து நகர வரை போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது. போதைப் பொருள் விற்பனை ஜரூராக தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், ராணியற்ற முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் நம்முடைய குழந்தைகளை சிறப்பான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பள்ளிக்கு அனுப்புகிறோம், கல்லூரியிலே படிக்க வைக்கின்றோம். அவருடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எவ்வளவு கஷ்டத்துக்கு இடையிலும் நாம் பெற்ற பிள்ளை எதிர்காலத்திலே சிறப்பாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அனுப்பி வைக்கின்றோம். ஆனால் இன்றைய ஆட்சியாருடைய கொடுமையால் அந்த பள்ளி மாணவர்கள் கல்லூரிகள் அருகிலே கஞ்சா விற்பனையால் இன்றைக்கு அந்த மாணவர்கள் அதற்கு அடிமையாகி அவள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு பத்திரிகையில் ஊடகங்கள் வருகின்ற பெரும்பாலான செய்தி, இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சியை அவ்வப்போது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் பார்க்கக்கூடிய அவலங்களை கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. நெஞ்சையே பதற வைக்கின்ற சம்பவம் ஒன்று நடந்தது. திருநெல்வேலியிலே 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் பள்ளியிலே மது அருந்தக்கூடிய காட்சி எவ்வளவு வேதனையாக ஒரு சம்பவம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய குழந்தையுடைய எதிர்காலத்திற்காக பள்ளிக்கு அனுமதிக்கின்றோம். ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சியிலே படிக்கிற காலத்திலே பள்ளியிலே மாணவிகள் மது அருந்துகின்ற காட்சி பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்றது. ஒரு வேதனையான சம்பவம். அதை பற்றியெல்லாம் இந்த அப்பா ஸ்டாலின் கவலைப்படுவதாக தெரியவில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் உளவுத்துறை இருக்கின்றதா என்று மக்கள் கேட்கின்ற நிலைக்கு உளவுத்துறையுடைய செயல்பாடு செயலிழந்து இருக்கின்றது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது, போதைப் பொருள் விற்பனை அதிகரிக்கின்ற பொழுது அரசுக்கு உரிய முறையிலே தெரிவித்து அந்த உளவுத்துறை செயல்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற உளவுத்துறை திரு கருணாநிதி குடும்பத்திற்கு, ஸ்டாலின் குடும்பத்திற்கு
ஏவல் செய்கின்ற உளவுத்துறையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு போதை ஆசாமிகள் அவர்களை பிடிக்க செல்கின்ற காவலர்களை கண்மூடித்தனமாக தாக்கின்றார்கள். காவலருக்கே இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை விடியா திமுக ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. சில இடத்திலே அந்த போதை ஆசாமிகளால் கைது செய்ய முற்படுகின்ற பொழுது கத்தி காட்டி காவலர்களை மிரட்டுகின்ற காட்சி நாம் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் பார்க்கக்கூடிய அவலங்களை தமிழகத்தில் இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பயிரை காப்பது வேலி, மக்களை காப்பது காவல்துறை. அந்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அவல ஆட்சிதான் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு சென்னை மாநகரம் பட்டம் பகலிலே ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இன்று வரை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியில் அங்க வைக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய திருநெல்வேலி காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் வெட்டி சாக்கப்படுகிறார். அவர் எரித்து கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலை குற்றவாளிகளும் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பு நாங்குநேரில் இருசக்கர வாகனத்தில் போதை ஆசாமிகள் சாலையிலே சென்று கொண்டிருந்தவர்களை வெட்டி சாக்கின்றார்கள். அதில் 2 பேர் படுகொலை செய்யப்படுகிறார். அதே போல சிவகங்கை மாவட்டம் அந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் போதை ஆசாமிகள் சென்று கொண்டிருந்த பொழுது சாலை ஓரமாக நின்றவர்களை வெட்டி சாய்க்கப்படுகின்ற காட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இந்த ஆட்சியிலே பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு கிருஷ்ணகிரியில் 2 வயது குழந்தையை கூட விட்டு வைக்கலை. திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த ஒருவர் 2 வயது பச்சிளம் குழந்தையை பாலியல் சீண்டல் ஆளாக்கி கொலை செய்யப்படுகின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் வீதியிலே விளையாடி கொண்டிருந்த 9 வயது சிறுமியை ஒரு காம கொடுகிறன் அந்த சிறுமியை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட காட்சி தொலைக்காட்சியிலே நாம் பார்த்தோம். இதையெல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியிலே கொடுமை நடந்து கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு மதுராந்தகம் அருகிலே இருசக்கர வாகனத்திலே சென்று கொண்டிருந்த ஒரு பெண்மணியை சில பேர் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்கின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. அண்மையிலே 3 நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியிலே பள்ளியிலே படிக்கின்ற மாணவி அந்த மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான ஆட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. அந்த உடலை வாங்க 3 நாட்கள் அந்த சம்பந்தப்பட்ட பெற்றோர்களுடைய உறவினர்கள் சாலையிலே மறியல் செய்த காட்சி நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அதே போல அண்ணா நகரிலே ஒரு சிறுமி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு நீதிமன்றம் மாநில காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது என்று சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதை எதிர்த்து வெக்கங்கட்ட அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறது. அப்படி என்றால் கொலை குற்றவாளிகளை இந்த அரசு எப்படி பாதுகாக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராய் அருந்தி சுமார் 68 பேர் மரணமடைந்தார்கள். அதற்கு ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் துணை நின்ற காரணத்தினாலே ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அந்த நபர்கள் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக மாநில காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது என்ற அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தும் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கலாம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆனால் இந்த விடியா திமுக அரசு உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்தது.
இதிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். குற்றவாளிகளுக்கு துணை நிற்கின்ற அரசாங்கமாக திரு ஸ்டாலின் அரசு செயல்பட்டது என்பதை நிரூபணமாயிருக்கின்றது. அதேபோல அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார். அதிலே ஒரு அமைச்சர் திமுக கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த வழக்கு நீத்து போகின்ற அளவுக்கு இன்றைய நிலைமை இருக்கின்றது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும். இதை தூசி தட்டி எடுக்கப்பட்டு உண்மை குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். அதே போல இன்றைய ஆட்சியாளர்களை தினந்தோறும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. இன்றைக்கு கரூரிலே ரவுடிகளை வைத்து ஒரு நாள் ஒன்றுக்கு 3000 லாரிகளில் மணல் அள்ளப்படுகின்றது. தினந்தோறும் 1.5 கோடி ரூபாய்க்கு கனிம வளங்கள் கொள்ளை போகின்றன. பகிரங்கமாக மணல் கடத்தப்படுகிறது. நம்முடைய முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரன் விஜயபாஸ் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கின்றார். அங்கிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தளத்தில் புகார் கொடுக்கின்றார். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரத்திலே புகார் கொடுக்கின்றார். எந்த புகாரும் அவர் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அதிகாரிகளுடைய துணை கொண்டு இதுவரை மணல் கொள்ளை சர்வசாதாரணம் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே ஒரு திமுக முன்னாள் அமைச்சர் முழுமையாக இந்த கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டிருக்கின்றார். ஆக இப்பொழுது இருக்கின்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் இந்த கனிம வள கொள்ளைக்கு துணை வகிக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய மகத்தான ஆதரவை ஆட்சி அமைந்தவுடனே இந்த கனிம வள கொள்ளையிலே யாரெல்லாம் ஈடுபட்டார்கள், யாரெல்லாம் இதற்கு துணை நின்றார்கள், அவர்கள் மீதெல்லாம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் பார்ப்பதெல்லாம் நாம் வைத்திருக்கின்ற பணத்தை திருடுவார்கள், இல்லது வீட்டிலே திருடர்கள் பூந்து நகையை திருடுவார்கள். ஆனால் இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியிலே உடல் உறுப்புகளை திருடுகின்ற ஒரே ஆட்சி இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. சிந்தித்து பாருங்கள். நாமக்கல் மாவட்டம் அந்த பகுதியிலே வறுமையின் காரணமாக ஏழைகள் அவருடைய உடல் உறுப்பு கிட்னியை முறைகேடாக இன்றைக்கு திமுக கட்சி சேர்ந்த எம்எல்ஏ மருத்துவமனையிலே அழைத்து சென்று முறைகேடாக அவருடைய கிட்னியை இன்றைக்கு திருடியிருக்க என்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இது கண்டுபிடித்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதற்கு ஒரு குழு போட்டதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆக இதையெல்லாம் கண்டுபிடித்த பிறகு சட்ட ரீதியாக இந்த மருத்துவமனை மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆக அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்ட அந்த மருத்துவமனை சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட ரீதியாக அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். இது எவ்வளவு கொடுமையானது. நாட்டிலே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அந்த ஆளுங்கட்சி சேர்ந்த எம்எல்ஏ மருத்துவமனையிலே இப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்வு நடைபெற்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய தினம் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கத்துறை. அந்த துறையிலே அமலாக்கத்துறை இன்றைக்கு ஆய்வு செய்யப்பட்டு சோதனையிடப்பட்டு அந்த சோதனையிலே கிடைக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையிலே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு காவல்துறை, உயர்ந்த காவல்துறைக்கு அறிக்கை அனுப்பப்படுகிறது. 3 முறை அறிக்கை அனுப்பப்பட்டது அமலாக்கத்துறையின் மூலமாக. இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு இந்த துறையைச் சேர்ந்த அமைச்சர்கள், இந்த துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் மீது இன்றைக்கு அந்த அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு கண்டுபிடிக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையிலே அங்கே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் இதுவரை செயல்படவில்லை. உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நீதி அரசர் இன்றைக்கு அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு கண்டுபிடிக்கப்பட்டுகின்றது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையிலே அரசு இன்றைக்கு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதுவரை அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை கூட அமுல்படுத்தாமல் புறக்கணிக்கின்ற அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும்.
அது மட்டும் இல்லை, இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு டாஸ்மாக் கொள்ளை. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 6000க்கு மேற்பட்ட மதுக்கடைகள் இருக்கின்றன. அந்த மதுக்கடையிலே சுமார் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்பனை ஆகின்றது. டாஸ்மாக் கடையிலே ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று விலை நிர்ணயிக்கப்படுகின்ற பொழுது ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் டாஸ்மாக் கடையிலே விற்பனை மூலமாக ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக முறையீடாக கொள்ளையடிக்கின்ற அரசு. இந்த அரசு ஒரு மாதத்திற்கு 450 கோடி, வருடத்திற்கு 5400 கோடி, இந்த 5 ஆண்டு காலத்தில் சுமார் 24,000 கோடி இந்த டாஸ்மாக் பாட்டில் விற்பனையில் மட்டும் முறையீடாக நடைபெற்ற பணம் கொள்ளையடிக்கப்பட்டுகின்றது. அதோட இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எல்லா பொருள் விலை உயர்ந்து விட்டது. உணவுப் பொருட்கள் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது. இந்த ஆட்சியிலே மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை குடும்பத்திற்கு, மறுபக்கம் விலைவாசி உயர்வு. அரிசி விலை உயர்ந்து விட்டது, எண்ணெய் விலை உயர்ந்து விட்டது, பருப்பு விலை உயர்ந்து விட்டது. இன்றைக்கு மளிகை சாமானுடைய பொருள் உயர்ந்து விட்டது 40%. ஆக மக்கள் குடும்பம் நடத்துவதற்கு கடினமான சூழ்நிலை தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. அதையெல்லாம் குறைப்பதற்கு இந்த அரசாங்கத்திலே போதிய கவனம் செலுத்தவில்லை. ஆனால் இன்றைய முதலமைச்சர் ஆளுகின்ற ஆட்சி இருக்கின்ற வரை அவர் போட்டோ ஷூட் தினந்தோறும் காலையிலே போட்டோ ஷூட் எடுப்பார், மாலையிலே பத்திரிகையில் ஊடகத்தில் வரும். அதுதான் இந்த 5 ஆண்டு காலத்தினுடைய இந்த விடியா திமுக ஆட்சியுடைய சாதனை என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அதே போல இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்து விட்டது. சென்னை மாநகர மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த மின் கட்டணத்தை விட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் பொழுது பன்மடங்கு மின் கட்டணத்தை அதிகரித்திருக்கின்றது. அண்ணா திமுக ஆட்சியிலே 1000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்துவோர் என்றால் இப்பொழுது 2500 ரூபாய் மின் கட்டணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 67% மின் கட்டண உயர்வு. கடைகளுக்கு பீக் ஹவர்ல டபுள் சார்ஜ் மின் கட்டண உயர்வு. ஆண்டுக்கு 5% மின் கட்டண உயர்வு என்று அறிவிக்கப்பட்டு இந்த அரசு மக்களை வாட்டி வதைக்கின்றது. அதே போல வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு 1000 ரூபாய் வீட்டு வரி செலுத்துகின்றவள் இன்றைக்கு 2000 ரூபாய் வீட்டு வரி செலுத்த வேண்டும் மாநகர பகுதியிலே. அதோட கடைக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே 1000 ரூபாய் நீங்கள் கடை வரி செலுத்த வேண்டும் இருந்தால் இப்பொழுது 2500 ரூபாய் கடைக்கு வரி செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு 6% இந்த வரிகள் உயர்த்தப்படுகின்றன. இதனால் மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை சுமத்திய அரசாங்கம் திரு ஸ்டாலின் அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல கட்டிடம் கட்டுகின்ற அனுமதி கிட்டத்தட்ட பன்மடங்கு உயர்த்தப்பட்டுகின்றது, 2 மடங்கு உயர்த்தப்பட்டுகின்றது. 1000 சதுரடி கட்ட வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தது விட இப்பொழுது இருக்கின்ற விடியா திமுக ஆட்சியில் பிளான் அப்ரூவ்டுக்கு மாநகராட்சி பகுதியில் 3 மடங்கு அதிக கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. அதே போல கட்டுமான பொருட்கள் சிந்திக்க வேண்டும், கடுமையாக உயர்ந்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார்கள், கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலிலே சேர்க்கப்பட்டு விலை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்படும் என்று நான் சட்டமன்றத்திலே இன்றைக்கு அந்த துறையுடைய அமைச்சரை கேட்டேன். நீங்கள் இப்பொழுது கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது, நீங்கள் கூறியவாறு நீங்கள் அறிவித்தவாறு கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டீர்களே அத்தியாவசிய பட்டியலை இதை சேர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டேன். பதிலே இல்லை. இன்னைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். கட்டுமான பொருட்கள் கட்டுக்கடங்காத விலையாக உயர்ந்து விட்டது. கம்பி டன் 40,000 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சி இன்றைக்கு 60,000 ரூபாய்க்கு விற்கிது. சிமெண்ட் ஒரு மூட்டை அண்ணா திமுக ஆட்சியில் 240, இன்னைக்கு 340 ரூபா. அதுபோல் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு விற்ற எம்சாண்ட் 5500 ரூபா. ஜல்லி ஒரு யூனிட் 2000 ரூபாய்க்கு விற்றது, இன்றைய தினம் 6000 ரூபாய்க்கு விற்கிறது. இப்படி பன்மடங்கு கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்ந்தனால கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு வீடு கட்டுகின்றவர்கள் மிகுந்த வேதனைக்கு உட்பட்ட நிலை இன்றைக்கு உருவாக்குகிறது. அது மட்டுமல்ல,
ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் சொல்லுகிறார் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லுகிறார். எதில் முதல் மாநிலம்? கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அத்தனை பேர் கடன்காரனா ஆக்குனது திமுக ஆட்சியில, மறந்துவிடக் கூடாது. இந்த கடனெல்லாம் நாம் தாம் அடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு 2026 மொத்த கொலைகள் 110 கொலைகள் இந்த ஆண்டு மட்டும் நடந்திருக்குது. பிப்ரவரி 2026 மொத்த கொலைகள் எண்ணிக்கை 84, மார்ச் 17 எண்ணிக்கை 52. கடந்த 75 நாட்களில் நடந்த மொத்த கொலை எண்ணிக்கை 246 கொலைகள் நடக்குது. கொலைகள் நடக்காத நாளே இல்லை. இந்த ஆட்சி பொறுப்பேற்றது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு கடந்த ஒரு வருடத்தில் நடந்த கொலைகள் எண்ணிக்கை மட்டும் 1408. இதை அதிகாரிகளை வைத்து இன்றைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. ஏன் ஆட்சியாளர்கள் பேட்டி கொடுக்க முன் வரல? ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இந்த ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால அவர்களால் முன் வந்து இந்த செய்தியை மக்களிடத்தில் தைரியமாக சொல்ல முடியாத ஒரு அவல ஆட்சி திமுக பார்க்கப்படுகிறது என்பது நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு லாக்அப் மரணம் சிந்திச்சு பாருங்க. சிவகங்கை மாவட்டம் கோயில் காவலாளி அஜித்குமார் ஒரு திருட்டு வழக்கில் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை கஸ்டடியிலே கொலை செய்யப்பட்டுகின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. ஆகாஷ் லாக்அப் மாறணும், அவர்களும் இன்றைய நிலையில் இந்த ஆட்சியாளர் கொடுமையால் இன்றைக்கு அந்த உயிரை நாம் இழந்திருக்கின்றோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 1% அறிவிப்புகள் கூட 1/4 அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. அத்தனையும் பொய். இன்றைக்கு ஸ்டாலின் சட்டமன்றத்திலும் இன்றைக்கு ஊடகத்திலும் அவர் பேசுகின்ற பொழுது, கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை இன்னைக்கு மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அத்தனையும் பொய். மக்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த ஆட்சியை விரட்டி அடிக்க மக்கள் முன் வந்து விட்டார்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினாலே அரசு ஊழியர்கள் வீதியிலே வந்து போராடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதே போல தூய்மை பணியாளர்கள் எப்படி கொடுமைப்படுத்தினார்கள் இந்த ஆட்சியிலே என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். ஊடகத்திலும் பத்திரிகையிலும் பார்த்தோம். அப்படி தூய்மை பணியாளர்களையும் கொடுமைப்படுத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசும். அதே போல கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள், சத்துணவு அமைப்பாளர்கள் வீதியிலே வந்து போராடுகின்ற நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்பட்டது என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கல. கிட்டத்தட்ட 9 மாத காலமாக நீதிமன்றம் குறிப்பிட்டு கூட இன்னும் தமிழகத்தில் ஒரு நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க முடியாத ஒரு திராணற்ற அரசு விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இனியாவது பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களும் தகுதியுமா செய்தி போடுங்க. இத்தனை நாள் பயந்து இருந்தது போதும். நான் சொல்லுவது அத்தனையும் நான் இதுவரைக்கும் சொன்ன செய்திகள் அத்தனையும் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்தவை, நாங்களாக தெரிவித்து சொல்லவில்லை. ஆகவே இந்த உண்மை செய்திகள் எல்லாம் நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் இருக்கின்ற என்பதை உணர்ந்து நடுநிலையோடு செயல்பட்டு நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஊடக நண்பர்களும் பத்திரிகைகளும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மக்கள் ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த தேர்தல். ஊழல் விளம்பரம் மட்டும் செய்த திமுக ஆட்சியின் ஆட்டம் கடந்த 15ஆம் தேதியோடு முடிவு கட்டப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டிற்கு இன்னைக்கு வசந்த காலம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி விரைவிலே மக்களால் கொடுக்கப்படுகிறார். இளைய சமுதாயத்திற்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது. மே மாதம் ஆட்சிக்கு வருவோம், நல்ல ஆட்சி அமைப்போம். நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில்
நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கியுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களிலே வெற்றி பெற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிற்கின்ற தொகுதியிலே இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போற்றுகின்ற வேட்பாளருக்கு அவருடைய சின்னத்திலே வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஆர்ப்பாட்டம் வாசிக்கப்படும். அதை திருப்பி நாம் ஒவ்வொருவரும் குறிப்பிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம். ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம். விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். 8 திக்கும் போதைப் பொருட்கள் புழக்கம் கட்டுப்படுத்த முடியாத நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். பதில் சொல் பொம்மை முதலமைச்சரே பதில் சொல். மாஃபியாக்கள் விளையாடும் வேட்டைக்காடு தமிழ்நாடா போதைப் பொருட்கள் விற்கின்ற சந்தைதானா தமிழ்நாடா? திரித்தது யார்? புத்தகம் சுமக்கும் கைகளிலே போதைப் பொருளை திரித்தது யார்? பதில் சொல். ஸ்டாலினே பதில் சொல். விடியா திமுக அரசு பதில் சொல். 8 திக்கும் கஞ்சா வாசம் சட்டம் ஒழுங்கோ படுமோசம் மோசம் சட்டம் ஒழுங்கு மக்களின் வாழ்க்கை விடிய ஆட்சியில் நாசம் ஐயோ நாசம் எங்கே போனது ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான தமிழகத்தின் காவல்துறை எங்கே போனது திறனற்ற முதலமைச்சர் கையில் காவல்துறையின் கண்ணியம் போனது செத்து போச்சு சட்டம் ஒழுங்கு செத்து போச்சு பாதுகாப்பில்லை விடியா திமுக ஆட்சியிலே போட்டோ ஷூட் நடத்தும் ஸ்டாலின் ஆட்சியிலே பாதுகாப்பில்லை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஸ்டாலின் ஆட்சியிலே பாதுகாப்பில்லை விதவிதமாய் பொருட்கள் போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் நடமாட்டம் விதவிதமாய் போதைப் பொருட்கள்
தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக நடமாட்டம். போதை கும்பல் கூலிப்படைகள், போதை கும்பல்கள் கூலிப்படைகள் தெருக்கள் தோறும் வெறியாட்டம். போதை கும்பல் கூலிப்படைகள் தெருக்கள் தோறும் வெறியாட்டம். வீசும் காற்றில் எங்கெங்கும் பெண்கள் குழந்தைகள் பிணவாசம் பிணவாசம். அம்மா தாய்மாரே பெரியோரே தீய சக்தி திமுகவோடு இனியும் வேண்டாம் சகவாசம். இனியும் வேண்டாம் சகவாசம். எத்தனை கொலைகள் எத்தனை கொலைகள், எத்தனை வன்முறைகள் எத்தனை வன்முறைகள், எத்தனை அழுகை எத்தனை அழுகை, எத்தனை கதறல்கள் எத்தனை கதறல்கள். வேண்டாம் வேண்டாம் இனியும் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் இனியும் வேண்டாம். பொம்மை முதலமைச்சர் விடிய ஆட்சி, மக்கள் விரோத காட்டாட்சி, ஜனநாயக விரோத காட்டாட்சி, சர்வாதிகார காட்டாட்சி. வேண்டாம் வேண்டாம் இனியும் வேண்டாம். ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு கொள்ளையடிக்கும் ஸ்டாலின் ஆட்சியிலே எல்லா விலையும் ஏறி போச்சு. அரிசி பருப்பு பாமாயில், அரிசி பருப்பு பாமாயில், பால் விலையும் ஏறி போச்சு, பால் விலையும் ஏறி போச்சு. கொள்ளை கும்பலின் ஆட்சியிலே, கொள்ளை கும்பலின் ஆட்சியிலே ஏழைகள் வாழ வழி இல்லை, ஏழைகள் வாழ வழி இல்லை. குப்பை வரி குடிசை வரி, குப்பை வரி குடிசை வரி, குடிநீருக்கும் கொள்ளை வரி, குடிநீருக்கும் கொள்ளை வரி. எப்பப்பா ஸ்டாலின் அப்பா, எப்பப்பா ஸ்டாலின் அப்பா, கருணாநிதிக்கு தப்பாம நீ பிறந்திருக்குதே தப்புப்பா. தமிழ்நாட்டில் பிறந்தது தப்பா, மக்கள் பிறந்தது தப்பா. எப்பப்பா ஸ்டாலினே, தமிழ்நாட்டில் நாங்களெல்லாம் பிறந்தது தப்பா. விடியா திமுக ஆட்சியிலே மின்சார கட்டணமோ 3 மடங்கு உயர்ந்தாச்சு, 3 மடங்கு உயர்ந்தாச்சு. சிறுதொழில் செய்வோர் குடும்பங்களே நாசமாச்சு நாசமாச்சு. ஸ்டாலின் ஆட்சியில நாசமாச்சு. கரண்ட் பில்லை பார்த்தாலே ஷாக் அடிக்குது அப்பப்பா, ஷாக் அடிக்குது அப்பப்பா. என்னாச்சு என்னாச்சு ஸ்டாலின் அண்ணாச்சியே, தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? சொத்து வரியை ஏற்ற மாட்டோம், சொத்து வரியை ஏற்ற மாட்டோம் சொன்ன ஸ்டாலினே, சொன்னதெல்லாம் என்னாச்சு? சொன்னதெல்லாம் என்னாச்சு? உயர்த்தியாச்சு உயர்த்தியாச்சு. வீட்டு வரியை அநியாயமாய் பல மடங்கு உயர்த்தியாச்சு, பல மடங்கு உயர்த்தியாச்சு. மொத்த சொத்தையும் வித்தால் கூட கட்ட முடியாது, கட்ட முடியாது. வரியும் கட்ட முடியாது. மொத்த சொத்தையும் வித்தாலும் கூட வரியும் கட்ட முடியாது. ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் வந்தால் மக்களும் வாழ முடியாது. ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் வந்தால் மக்கள் வாழக்கூட முடியாது. அம்மா அக்கா தாய்மாரே, அம்மா அக்கா தாய்மாரே, மாணவர் இளைஞர் பெரியோரே, மாணவர் இளைஞர் பெரியோரே, தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியிலே, தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியிலே
இழந்தது போதும் திருப்பியடி, இழந்தது போதும் திருப்பியடி. திமுகவை விரட்டியடி, 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 விரட்டியடி. மக்கள் தலைவர் அழைக்கின்றார், மக்கள் தலைவர் அழைக்கின்றார், புரட்சி தமிழர் அழைக்கின்றார், புரட்சி தமிழர் அழைக்கின்றார், புரட்சி தமிழர் அழைக்கின்றார். அமைதி வளம் வளர்ச்சிக்கான, அமைதி வளம் வளர்ச்சிக்கான புரட்சி தமிழர் எடப்பாடியின் பாதையிலே, புரட்சி தமிழர் எடப்பாடியின் பாதையிலே அணிவகுப்போம், 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 அணிவகுப்போம். மக்கள் வாழ்வு நலம் பெறவே மக்கள் தலைவரின் வழி நடப்போம், மக்கள் தலைவரின் வழி நடப்போம். அண்ணா திமுக தலைமையிலே, அண்ணா திமுக தலைமையிலே அமைந்துள்ள கூட்டணியை வெல்ல வைப்போம், வெல்ல வைப்போம், வெல்ல வைப்போம், வெல்ல வைப்போம், வெல்ல வைப்போம், வெல்ல வைப்போம். பேரறிஞர் அண்ணா நாமம் புகழ் வாழ்க, புகழ் வாழ்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, நாமம் வாழ்க. புரட்சி தலைவி அம்மாவின் நெடும் புகழ் ஓங்குக, ஓங்குக, என்றும் ஓங்குக. வெல்க, வெல்க, வெல்கவே, வெல்க, வெல்க, வெல்கவே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்க, வெல்க, வெல்கவே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் வெல்க, வெல்கவே, என்றும் வெல்க, வெல்கவே. தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், போதைப் பொருள் புழக்கங்கள், விலைவாசி உயர்வை முதலியவற்றை கட்டுப்படுத்த தவறிய நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இணைந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரை கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், நாளைய தமிழக முதலமைச்சர், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கண்டன உரை ஆற்றினார். இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகள், மாவட்டம், பகுதி, வட்டம், சார்பணி நிர்வாகிகள், காவல்துறை சார்ந்த சகோதரர்கள், ஊடகத்துறை சேர்ந்த சகோதரர்கள், பத்திரிகை துறை சார்ந்த சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. Go back Stalin! 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 நாளைய தமிழக முதல்வர், நாளைய தமிழக முதல்வர் எடப்பாடியார், எடப்பாடியார், எடப்பாடியார். நன்றி. பை பை ஸ்டாலின்.
நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமது நாயகனும் இபிஎஸ் என்ற இருந்து மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்
ஹலோ என்ன பேரும் சொல்ல முடியாது ராஜா, தப்பா நினைச்சுக்காதீங்க, நிறைய இருக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி இன்றைய தினம் தமிழகத்தை மீட்கும் போராட்டம் மிக எழுச்சியாக சென்னை மாநகர பகுதியிலே இன்றைக்கு துவங்கப்பட்டு விட்டது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே முன்னிலை வைக்கின்ற இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ ஆர்மிச்சர் திரு விரிகை ரவி அவர்களே, இந்த போராட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைமை கழக நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த தலைமை பொறுப்பாளர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைமை பொறுப்பாளர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநில பொறுப்பாளர்களே, ஐஜேகே கட்சியைச் சேர்ந்த மாநில பொறுப்பாளர்களே, புதிய நீதி கட்சியைச் சேர்ந்த மாநில பொறுப்பாளர்களே, புரட்சி பாரத கட்சியைச் சேர்ந்த மாநில பொறுப்பாளர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாநில பொறுப்பாளர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியைச் சேர்ந்த மாநில பொறுப்பாளர்களே, இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சியைச் சேர்ந்த மாநில பொறுப்பாளர்களே மற்றும் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே மற்றும் கழக தொண்டர்களே, கழக உடன்பிறப்புகளே, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இந்த 5 ஆண்டு காலத்திலே தமிழக மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மக்கள் படுகின்ற துன்பம், இந்த ஆட்சியாளர் அதை பற்றி கவலைப்படாமல் மக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை,